அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்ஜெட் தொடர்பான மானிய கோரிக்கை விவாதங்கள் சட்டப்பேரவையில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தற்போது கொரோனா பரவல் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருவதால் காய்ச்சல் முகாம்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட வேண்டும் என்கிற வகையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவனஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அது தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் காய்ச்சல் முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் நோய் அறிகுறி தென்பட்டால் அவர்களை பரிசோதித்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக அவர் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானம் குறித்து அவர் பேசியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம்.